அதாவது பெண்கள் முகத்தை மூடுவது, இது சம்பந்தமாக சிலர் மூடுவது கூடாது என்று பிரச்சாரம் பண்றாங்க. ஊர் மூடக்கூடியவங்களை மூடக்கூடாதுன்னு ஊர்லேயே அறிவிக்கக்கூடிய அளவுக்கு பிரச்சனைக்கு இது சம்பந்தமான என்ன நிலைப்பாடு என்று கேட்கிறாரு. பெண்களை பொறுத்தளவில் அவங்களோட முகத்தை மூடுறதா திறக்கிறதா என்று கேட்டால் மூடுவதற்கும் அனுமதி இருக்கிறது, திறக்கிறதுக்கும் அனுமதி இருக்கிறது. ரெண்டையும் நம்ம ஹதீஸ்ல இருந்து தான் பார்க்கிறோம். அப்ப இதை எப்படி முடிவு எடுத்துக்கொள்றான்னு சொல்லி சொன்னா, மூடுவதற்கு அதாவது பெண் ஒருவர் முகத்தை திறந்திருப்பாங்கன்னு சொன்னா மார்க்கத்துக்கு அவங்க முரணா இருக்கல. மூடுறதுங்கிறது அவங்களுடைய விருப்பத்தை விரும்பினா அவங்க மூடிக்கொள்ளலாம். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அறிஞர்களை பொறுத்தளவுல பெண்கள் முகத்தை திறப்பது ஹராம் என்கிற நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அந்த நிலைப்பாடும் தவறானது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேற நாட்டில் நான் கேட்கப்படல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் தான் மூடுவது என்கிறது முட்டாள்தனம், நம்மளோட கிறுக்கங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கும் பிழையானது. ஏன்னா நம்ம ஹதீஸ்ல தெளிவா பார்க்கிறோம். ஆயிஷா அவங்க சொல்றாங்க, நாங்கள் கஅபாவை தவாப் செய்து கொண்டிருப்போம், முன்னால் ஆண்கள் வந்தாங்கன்னா இப்படி புடையால நம்ம முகத்தை மூடிக்குவோம் என்று சொல்றாங்க. மூடுறதுன்னு ஒரு பழக்கம் இருந்திருக்குது. தவாப் செய்யக்கூடிய பெண்கள் முகத்தை மூடக்கூடாது, மூடனா நேரா துணி போட்டு, அதுக்குன்னு துணி போட்டு முகத்தை மூடக்கூடாதுன்னு சொல்லி ரசூலா தடை செஞ்சிருக்காங்க. ஏன் தடை செஞ்சாங்கன்னா முகத்தை மூடுறதுன்னு ஒரு பழக்கம் ஒன்று இருந்திருக்குது. எனவே முகம் மூடுறது என்கிற பழக்கம் பின்னால வந்த அறிவிலிகள் செஞ்சது கிடையாது, ரசூலா காலத்தில் இருந்திருக்குது. கட்டாயம் சில பேர் அந்த மாதிரி ஆதாரங்களை வச்சுக்கொண்டு முகத்தை மூடாம இருக்கிறது ஹராம், முகத்தை திறக்கிறது ஹராம் என்கிறது சொல்றாங்க. நம்ம அந்த முடிவு எடுக்கலாமான்னு பார்த்தா அந்த முடிவு எடுக்க முடியாத அளவுக்கு வேற ஹதீஸ்கள் இருக்குது. ஒரு பெண்மணி வராங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் என்ன உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் மேலும் கீழுமா பார்த்துட்டு சொல்றாங்க, சும்மா இருக்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு விருப்பம்லாம் நான் முடிச்சுக்கணும்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மோதிரத்தையாவது எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சாங்க என்கிற ஹதீஸெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு முகம் திறந்த நிலையில வந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி ஹதீஸ்களை சொல்லுகின்ற போது முகத்தை மூடணும்னு சொல்லக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கடா, இது ஹிஜாபுடைய சட்டம் வருவதற்கு முன்னால நடந்த சம்பவமா இருக்கலாம் என்று சொல்லுவாங்க. இந்த சம்பவம் சம்பந்தமான செய்தி சூரா அஹ்ஸாபுல வருகிறது. வைன் வஹபத் இம்ராஅத்துன், ஒரு பெண் தன்னை ரசூலுக்கு அர்ப்பணித்தாளுங்கிறது வருகிறது. ஹிஜாபுடைய வசனம் திரைக்கு பின்னால் இருந்து பேசணுங்கிற வசனம் அதுக்கு முன்னால சூரத்துல் அஹ்ஸாபுலே தான் வருகிறது. சரி, அதையெல்லாம் நம்ம விட்டுட்டு வேறொரு ஹதீஸை நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணை பார்த்துட்டு சொல்றாங்க, ஒரு சொர்க்கத்து பெண்ணை பார்க்கணும் உங்களுக்கு ஆசை வந்தா இந்த கருப்பு பொம்பளைய பாருங்க என்று சொல்றாங்க. பார்த்துட்டு சொல்லிட்டு சொன்னாங்க, இந்த பெண்மணி ஒரு முறை ரசூலுல்லாஹ் சபைக்கு வந்தால் வந்து தனக்கு நோய் ஏற்படுவதாகவும் தான் திடீர்னு மயங்கி விடுவதாகவும் தன்னுடைய ஆடைகள் அவிழ்ந்து விடுவதாகவும் தனக்காக பிரார்த்திக்குமாறும் கேட்டால், அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நோயை நீ பொறுத்து கொண்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், நீ விரும்பினால் உனக்காக நான் பிரார்த்திக்கிறேன், ரெண்டுல ஏதாவது ஒன்றை சொல்லுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்றாங்க, யார் ரசூலல்லாஹ் நான் நோயை பொறுத்து கொள்றேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்கட்டும், ஆனா நான் மயங்கி விழுகின்ற போது என்னுடைய ஆடைகள் எல்லாம் அவிழ்ந்து போகிறது, நான் ஒரு பெண், நான் அவமானப்பட்டு விடுகிறேன், நான் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய ஆடைகள் அவிழாமல் இருக்கிறதுக்காக நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காக துஆ செஞ்சாங்க. இந்த ஹதீஸை சொல்லித்தான் இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, இந்த பெண் சொர்க்கவாசின்னு ரசூலா சொல்லிட்டாங்க, இந்த பெண்ணுக்கு அதை நோயை பொறுத்து கொண்டதால சொர்க்கம் கிடைக்கும் ரசூலா சொல்லிட்டாங்க, எனவே பூமியிலே ஒரு சொர்க்க பெண்ணை பார்ப்பதாக இருந்தா இந்த கருப்பு பொம்பளையை பார்த்துக்கங்கன்னு சொன்னாங்க. முகத்தையெல்லாம் மூடிட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இதே சிச்சுவேஷன்ல கை கால் எல்லாம் மூடி இதே நிலையில தான் இருந்தாங்கன்னு சொன்னா இதுதான் அந்த பெண்ணுங்கிறதையோ அல்லது கருத்த பெண்ணுங்கிறதையோ அவங்க அடையாளம் சொல்லியிருக்க முடியாது. அப்ப முகத்தை திறக்கக்கூடிய ஒரு நிலையும் இருந்திருக்குது. எனவே முகம் என்கிறது ஏனைய உறுப்புகளை போல மறைப்பது கடமையான உறுப்பு அல்ல. ஒரு பெண் மறைக்கணும்னு விரும்புறான்னு சொல்லி சொன்னா அது மார்க்கத்துக்கு முரணான செய்தியும் கிடையாது. இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. முகத்தை மூடுறதுன்றது முட்டாள்தனம், அறிவிலித்தனம், கிறுக்குத்தனங்கிற பேச்சுங்கிறது இஸ்லாத்தையும் கொச்சப்படுது. ஏன்னா 3 நாங்க இன்று வந்திருக்குது. முகத்தை திறக்கிறது ஹராம் என்று சொல்லி சொன்னா ரசூலுல்லாஹ் முன்னுக்கு ஹராம் நடக்க அவங்க சும்மா இருந்திருக்க மாட்டாங்க என்கிற அடிப்படையை வைத்து முகம் திறப்பது ஆகமானது, அனுமதிக்கப்பட்டது, மூடுவதும் அனுமதிக்கப்பட்டது. இந்த ஒரு நிலைப்பாடு தான் நம்ம எடுக்கலாம். இதுதான் அதுல ஒரு நடுநிலையான நிலைப்பாடாக இருக்குது.